வெல்கம் டு மைட்டி மெடிக்கோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இஸ் பல்மனரி ஸ்டீனோசிஸ். அதாவது இந்த பல்மனரி வால்வ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பல்மனரி வால்வ்ல ஸ்டீனோசிஸ் நாரோயிங் ஆஃப் திஸ் பார்ட் வந்துடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், அதுக்கு இருக்க காசஸ் என்ன, பேத்தாலஜி என்ன, இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். காசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா, மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் பல்மனரி ஸ்டீனோசிஸ் இஸ் a congenital pulmonary stenosis. அதுல it can be isolated or associated with something. Isolated அப்படிங்கும்போது அதுல 3 டைப் சொல்லுவாங்க: supravalvular type, valvular type and subvalvular type அப்படின்னு சொல்லிட்டு. ஐசோலேட்டட் பிஎஸ் வால்வுலார், சப்வால்வுலார், சுப்ராவால்வுலார் 3 பிரிச்சிருந்தோம். வால்வுலார்ல பல்மனரி ஸ்டீனோசிஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பல்மனரி வால்வ் வில் பிகம் டூம் ஷேப்ட் அண்ட் சென்டர்ல குட்டியா ஒரே ஒரு அப்பர்ச்சர் தான் இருக்கும். அந்த அப்பர்ச்சர் வில் பி பல்ஜிங் இன்டு த பல்மனரி ஆர்டரி. இந்த மாதிரி தான் வால்வுலார் ஸ்டீனோசிஸ் இருக்கும். இதே சப்வால்வுலாரா ஏன் ஸ்டீனோசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த செப்டம்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், இந்த பல்மனரி வால்வ் கிட்ட இருக்க இந்த செப்டம் பேரு இன்ஃபண்டிபுலார் செப்டம். இந்த இன்ஃபண்டிபுலார் செப்டல் ஹைப்பர்ட்ரோஃபி வந்திருக்கலாம், அதனால சப்வால்வுலார் ஸ்டீனோசிஸ் வந்திருக்கலாம். இல்ல ஃபைப்ரஸ் ஸ்ட்ரிக்சர் இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கலாம், அதனால இட் வில் ரிசல்ட்ஸ் இன் சப்வால்வுலார் ஸ்டீனோசிஸ். அடுத்து சுப்ராவால்வுலார் காசஸ். சுப்ராவால்வுலரா எப்போ நமக்கு ஸ்டீனோசிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் காமன் இன் கன்ஜெனிட்டல் ருபெல்லா சிண்ட்ரோம். இதுல தான் சுப்ராவால்வுலரா நமக்கு பல்மனரி ஸ்டீனோசிஸ் இருக்கும். இதே அசோசியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்னென்ன டிசீஸ் கூட எல்லாம் அசோசியேட் இருக்கோம்னா, மோஸ்ட் காமன்லி இட் இஸ் அசோசியேட்டட் வித் நம்மளோட டெட்ராலஜி ஆஃப் ஃபாலோ கூட இருக்கும். அண்ட் அதர் சிண்ட்ரோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கன்ஜெனிட்டல் ருபெல்லா சிண்ட்ரோம், நூனான் சிண்ட்ரோம், வில்லியம்ஸ் சிண்ட்ரோம் அண்ட் ஃபீட்டல் ஹைடன்டாயின் சிண்ட்ரோம். இந்த மாதிரி வேற சில சிண்ட்ரோம்ஸ் கூடயும் இட் இஸ் அசோசியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வேற என்ன காஸ், கன்ஜெனிட்டலா இல்லாம வேற என்ன காசா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்சினாய்ட் சிண்ட்ரோம் தான் அடுத்த காஸ் ஃபார் பல்மனரி ஸ்டீனோசிஸ். அப்ப கார்சினாய்ட் சிண்ட்ரோம்னா என்னன்னு தெரியணும்ல. கார்சினாய்ட் சிண்ட்ரோம் இஸ் அ டியூமர் இன் ஜிஐடி. இந்த டியூமர் ஜிஐடில இருக்க இந்த டியூமர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது ஸ்டொமக்கு, இது பவல், லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இதுல இருக்க டியூமர் தான் கார்சினாய்ட் சிண்ட்ரோம். அது ஹிஸ்டமின், செரட்டனின் போல சில பயோஆக்டிவ் மெட்டீரியலை செக்ரேட் பண்ணும். அது லிவருக்கு போகும். முதல்ல லிவர்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கிளியர் ஆயிடும். அப்படி கிளியர் ஆயிடுச்சுன்னா ஹார்ட்டுக்கு இன்ஃபீரியர் வீனா கேவால இருந்து போற ஹார்ட்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனா எப்போ லிவர்ல செகண்டரிஸ் வருதோ கார்சினாய்ட் சிண்ட்ரோம், அப்போ இது ரைட் ஹார்ட் அஃபெக்ட் பண்ணுது. அப்படிதான் பல்மனரி ஸ்டீனோசிஸ் ரைட் ஹார்ட்ல வருது. இதுதான் செகண்ட் காஸ் ஆஃப் பல்மனரி ஸ்டீனோசிஸ். அடுத்து ரேர்லி ஆர்ஹெச்டி இஸ் லீடிங் டு பல்மனரி ஸ்டீனோசிஸ். எல்லாருக்குமே ஆர்ஹெச்டியோட ஃபேஷன் தெரியும். ஃபர்ஸ்ட் மைட்ரல் வால்வ் அஃபெக்ட் பண்ணும், இல்லனா செகண்ட் மோஸ்ட் அஃபெக்டட் வால்வ் இஸ் an aortic valve, third most affected valve is a tricuspid valve, fourth and last affected valve is a pulmonary valve. So pulmonary valve தான் கடைசியா affected valve. It is only 5 to 10% of people தான் pulmonary valveல rheumatic heart disease வரும், which may lead to pulmonary stenosis. இந்த பல்மனரி வால்வ்ல ஸ்டீனோசிஸ் வரும்போது ஹீமோடைனமிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மோஸ்ட் காமனா கன்ஜெனிட்டலா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம், சரிங்களா? அப்போ கன்ஜெனிட்டலா வந்தா நியூ பார்ன்ல தானே இந்த பல்மனரி ஸ்டீனோசிஸ் இருக்கும். அப்ப இந்த ஸ்டீனோஸ்டு பாத் வழியா நம்மளோட ரைட் வென்ட்ரிக்கிள் பிளட்டை புஷ் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா பிளட்டை புஷ் பண்ண முடியாம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி வரும். அதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்டர்ன் பிரஷர் ரைட் ஏட்ரியம்லயும் இன்க்ரீஸ் ஆகும். சோ ரைட் ஏட்ரியம்ல ஹைப்பர்ட்ரோஃபி வரும். ரைட் ஏட்ரியம்ல ஹைப்பர்ட்ரோஃபி வந்து இந்த பிளட்டை புஷ் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா புஷ் பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும்னா, ஏஎஸ்டியை ஓபன் பண்ணிடும். அதாவது இதுக்கு முன்னாடி பேட்டன்டா இருந்த ஃபொராமன் ஓவேல் அண்ட் த ஃபொராமன் செகண்டம் ஓபன் பண்ணி இட் காசஸ் ரைட் டு லெஃப்ட் ஷண்டா இதை மாத்திடும். இது நியூ பார்ன்ல நடக்கிற ஹீமோடைனமிக்ஸ். ஆனா அடல்ட்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பிளட் ஸ்டீனோஸ்டு பாத் வழியா புஷ் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா கம்மியான அமௌண்ட் ஆஃப் பிளட் தான் புஷ் ஆகுது அப்படிங்கறதுனால ரைட் வென்ட்ரிக்கிள் ஹைப்பர்ட்ரோஃபி ஆக ஆரம்பிக்கும். இந்த ரைட் வென்ட்ரிக்கிள் ஹைப்பர்ட்ரோஃபி ஆக ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும்னா, அப்ப நார்மல் அமௌண்ட் ஆஃப் பிளட் புஷ் பண்ண ட்ரை பண்ணும். பட் இட் கேன் நாட் புஷ் த நார்மல் அமௌண்ட் ஆஃப் பிளட். சோ ரைட் ஹார்ட்ல இருந்து பிளட் கம்மி அமௌண்ட் தான் ஆக்சிஜனேஷனுக்கு போகுது, அண்ட் லெஃப்ட் ஹார்ட்ல இருந்தும் கம்மி அமௌண்ட் தான் போகுது. தேர் வில் பி ஃபேட்டிக் அண்ட் வீக்னஸ்.
இதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டம் இன் பல்மனரி ஸ்டீனோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுவும் ஆக்சிஜனேட்டட் பெட் ரொம்ப கம்மியா தான் பிரெயின் போகுது அப்படிங்கறதுனால there will be more episodes of syncope. இதுதான் ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஃபீச்சர் இன் பல்மனரி ஸ்டீனோசிஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி ரைட் வென்ட்ரிகல் பிரஷர் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா ரைட் ஏட்ரியமோட பிரஷர் இன்ட்ராஏட்ரியல் பிரஷரும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த பிரஷர் இஸ் ரிஃப்ளெக்டட் in the superior vena cava. In turn it is reflected in the jugular vein. So jugular venous pressure increase ஆகும். ப்ராமினென்ட்டா ஏவே தெரியும். அடுத்து ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி இருக்கிறதுனால we can feel the parasternal heaves. இது ஃபோர்த் கிளினிக்கல் ஃபீச்சர், இது தேர்ட் கிளினிக்கல் ஃபீச்சர். 1 2 ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டே இருக்கும் ஹார்ட் ஒன்ஸ் இதால முடியாம போகும்போது இட் லீட்ஸ் டு டைலட்டேஷன் ஆஃப் ரைட் ஹார்ட் அண்ட் தேர் வில் பி ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரைட் ஹார்ட் ஃபெயிலியர். அதுதான் ஃபிஃப்த். ரைட் ஹார்ட் ஃபெயிலியரோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹெப்படோமிகாலி, அசைட்டிஸ், ஜெனரலைஸ்ட் எடிமா, இது எல்லாமே எப்போ ஹார்ட்டால பம்ப் பண்ண முடியாம போகுதோ டைலட்டேஷன் வருதோ அப்ப இட் மே சிவியர் ஸ்டேஜ்ல லீட்ஸ் to right heart failure. இதுதான் features and hemodynamics in adult in pulmonary stenosis. நார்மலா எடுத்துக்கிட்டோம்னா there will be S1 க்கு அப்புறம் ventricular systole நடக்கும். அதுக்கப்புறம் closure of aortic valve, then the closure of pulmonary valve and diastole நடக்கும். filling of ventricles நடக்கும். அதுக்கப்புறம் திருப்பி S1 நடக்கும். இதுதான் நார்மலா நடக்கிறது. ஆனா நம்மளோட பல்மனரி ஸ்டீனோசிஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டீனோஸ்டு வால்வ் ஓபன் ஆகுது பாத்தீங்களா சிஸ்டலி அப்போ ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து நம்மளோட பல்மனரி ஆர்டரிக்கு பிளட் புஷ் ஆகிறதுக்காக அப்படி ஓபன் ஆகிற அந்த பல்மனரி வால்வ்ல சத்தம் கேட்கும். அதுக்கு பேர் தான் எஜெக்ஷன் கிளிக். அது மட்டும் இல்லாம நிறைய நார்மல் அமௌண்ட் ஆஃப் பிளட் நார்மல் பல்மனரி வால்வ் மூலமா நார்மல் டைம்ல அதால புஷ் பண்ண முடியும். ஆனா ஸ்டீனோஸ்டு பாத் வழியா நார்மல் அமௌண்ட் ஆஃப் பிளட் அதால நார்மல் டைம்ல புஷ் பண்ண முடியாது. அதனால there will be split in the A2P2 component இருக்கும் and there will be ejection systolic murmur can be heard. இதுதான் murmur in pulmonary stenosis, which is ejection click, ejection systolic murmur split in the A2P2 component. இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சரல் பேத்தாலஜி, ஸோ எக்கோ இஸ் கோல்ட் ஸ்டாண்டர்ட். இசிஜில பார்த்தோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி இருக்கும். ரைட் வென்ட்ரிகுலர் டைலட்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரைட் பண்டில் பிரான்ச் பிளாக்ஸ் இருக்கும். அடுத்து செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா there will be போஸ்ட் ஸ்டீனோட்டிக் டைலட்டேஷன் இருக்கும். எப்போ இந்த போஸ்ட் ஸ்டீனோட்டிக் டைலட்டேஷன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேத்தாலஜி எப்போ வேல்வ்ல இருக்கோ அப்பதான் இருக்கும். ஆனா சப்வால்வுலரா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டீனோட்டிக் போஸ்ட் ஸ்டீனோட்டிக் டைலட்டேஷன் இருக்காது. அடுத்து ரைட் வென்ட்ரிக்கிள் அண்ட் ரைட் ஏட்ரியமோட என்லார்ஜ்மெண்ட் தெரியும், which will be seen as cardiomegaly. இதுதான் features in chest x-ray. so இதனால தான் investigation of pulmonary stenosis. அடுத்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கும் அண்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்நார்மல் ஃப்ளோ ஆஃப் பிளட் ஹார்ட்ல எதுல இருந்தாலும் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டிட்டிஸ்க்கு we should give antibiotic prophylaxis and failure இருந்துச்சு அப்படின்னா ஆன்டி ஃபெயிலியர் மெஷர்ஸ் கொடுக்கணும். இதுதான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இன் pulmonary stenosis. இதே சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா we can go for valvotomy or balloon valvoplasty or we can replace the valve. புதுசா prosthetic valve வச்சிடலாம். இதுதான் ட்ரீட்மெண்ட் ஃபார் பல்மனரி ஸ்டீனோசிஸ். நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பல்மனரி ரீகர்ஜிடேஷன். காசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா இதுக்கு ஸ்பெசிபிக்கா எந்த காசஸும் கிடையாது. காசஸ் எதெல்லாம் பல்மனரி ஆர்டரி டைலட்டேஷன் காஸ் பண்ணுதோ, எந்த காசஸ்லாம் பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் காஸ் பண்ணுதோ, எந்த காசஸ்லாம் ப்ரொடியூசிங் பிரைமரி டிசீஸ் இந்த லங் அண்ட் செகண்டரி டிசீஸ் இந்த ஹார்ட், அதுக்கு பேர் தான் கார்பல்மனைல். இந்த மூணு காசும் எந்தெந்த டிசீசஸ்லாம் காஸ் பண்ணுதோ அந்தந்த டிசீசஸ் வில் லீட்ஸ் டு பல்மனரி ரீகர்ஜிடேஷன் அண்ட் ரேர்லி ஐவி அபியூஸ். ஐவி அப்படிங்கும் போது வெயின்ஸ்ல தான் வந்துட்டு நம்ம ட்ரக்கை பஞ்சர் பண்ணுவாங்க அபியூசஸ். அப்போ வீனஸ் ரிட்டர்ன்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரைட் ஹார்ட்டுக்கு இன்டீரியர் வெனா கேவா வழியா வரும். that may damage the pulmonary valve and result in pulmonary regurgitation. இதுதான் causes of pulmonary regurgitation. நம்மளோட ஹீமோடைனமிக் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பிளட் சிஸ்டலி அப்போ பல்மனரி ஆர்டரிக்கு போகுது அண்ட் டயஸ்டலி அப்போ இந்த வால்வ் காம்பிடென்டா க்ளோஸ் ஆகணும். அப்படி க்ளோஸ் ஆகாதனால பல்மனரி ஆர்டரியில இருந்த பிளட் ரிட்டர்ன் வருது நம்மளோட ரைட் வென்ட்ரிக்கலுக்கு. அப்படி ரிட்டர்ன் வரதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வால்யூம் ஓவர்லோட் நடக்குது. வால்யூம் ஓவர்லோட் நடக்கிறதுனால ஹைப்பர்ட்ரோஃபியும் டைலட்டேஷனும் அட் த சேம் டைம் நடக்குது, which results in right heart failure. இதுதான் வந்துட்டு ஹீமோடைனமிக்ஸ் ஆஃப் பல்மனரி ரீகர்ஜிடேஷன். அப்போ மர்மர் எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நார்மலா S1 சிஸ்டலி வென்ட்ரிகுலர் சிஸ்டலி நடக்கும். S2 which is A2P2 காம்பனன்ட் இருக்கும் அண்ட் வென்ட்ரிகுலர் டயஸ்டலி நடக்கும். இதுதான் நார்மலா இருக்கிறது. அதுக்கப்புறம் அடுத்து S1 நடக்கும். இப்போ சிஸ்டலில எந்த பிரச்சனையும் இருக்காது, பிளட் போயிடும். அதுக்கப்புறம் வால்வு காம்பிடென்டா க்ளோஸ் ஆகாதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டயஸ்டலில ஏர்லி
டயஸ்டாலிக் மர்மர் இருக்கும், which is சேம் as ஏஆர்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா இது பல்மனரி ரீகர்ஜிடேஷனால இந்த இடத்துல இருந்து பிளட் இங்க வந்ததுனால கேட்ட மர்மர். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டி கிரெசண்டோ மர்மர் அப்படின்னு சொல்லுவோம். கிரெசண்டோனா என்ன, டி கிரெசண்டோனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு டைமண்ட் ஷேப்டு மர்மர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம கிரெசண்டோ டி கிரெசண்டோ மர்மர் சொல்லுவோம். இந்த இன்க்ரீசிங் பார்ட் டில் இட் ரீச்சஸ் பீக் இஸ் கால்ட் அஸ் கிரெசண்டோ பார்ட். இந்த பீக்ல இருந்து ரிட்டர்ன் வருது பாத்தீங்களா, இதுதான் டி கிரெசண்டோ பார்ட். நம்மளோட பல்மனரி ரீகர்ஜிடேஷன்ல ஒன்லி டீக்ரெசன்டோ பல்மனரி ரீகர்ஜிடேஷன் மர்மர் இருக்கும், இல்லனா டீக்ரெசன்டோ ஏர்லி டயஸ்டோலிக் மர்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த பல்மனரி ரீகர்ஜிடேஷன்ல இருக்கு இந்த மர்மருக்கு நம்ம ஸ்பெசிபிக் நேம் கொடுத்திருக்கோம், which is கிரஹாம் ஸ்டீல் மர்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ அதனால ஏர்லி டயஸ்டோலிக் மர்மர் இந்த பிஆர்ல வரதையும் அண்ட் இந்த ஏர்லி டயஸ்டோலிக் மர்மர் இந்த ஏஆர்ல வரதையும் கிளினிக்கலா டிஃபரன்ஷியேட் பண்றது ரொம்ப கஷ்டம். இட் இஸ் கோல்டு ஸ்டாண்டர்ட்லி ஐடென்டிஃபைட் இன் எக்கோ. இதுதான் இன்வெஸ்டிகேஷன், கோல்டு ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் ஃபார் பல்மனரி ரீகர்ஜிடேஷன். ஃபார் பல்மனரி ரீகர்ஜிடேஷன்னா அப்நார்மல் பிளட் ஃப்ளோ இருக்கிறதுனால இன்ஃபெக்டோ எண்டோகார்டைட்டிஸ் ஆன்டிபயோட்டிக் ப்ரொஃபைலாக்ஸ் கொடுக்கலாம். அடுத்து ஆன்டி ஃபெயிலியர் மெஷர்ஸ் கொடுக்கலாம். இது ரெண்டும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்குள்ள வரும். அண்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ல வால்வ் ரிப்பேர் பண்ணலாம், இல்ல வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். இதுதான் ட்ரீட்மெண்ட் ஃபார் பல்மனரி ரீகர்ஜிடேஷன். அடுத்து நம்ம இந்த இடத்துல சொல்லிருந்தோம் பல்மனரி ரீகர்ஜிடேஷனும் அயோட்டிக் ரீகர்ஜிடேஷனையும் டிஃபரன்ஷியேட் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வைடு பல்ஸ் பிரஷர். வைடு பல்ஸ் பிரஷர்னால நிறைய ஃபீச்சர்ஸ் நம்மளோட ஏஆர்ல சொல்லியிருப்போம், லைக் ஹில் சைன், லைட் ஹவுஸ் சைன். அதெல்லாம் ஏஆர்ல பிரசன்டா இருக்கும், பிஆர்ல இருக்காது. அதுதான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட்டிங் ஃபீச்சர். அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் வச்சு மர்மர் சவுண்ட் மாறும். ஏன்னா இன்ஸ்பிரேஷன் அப்போ வீனஸ் ரிட்டர்ன் நெகட்டிவ் பிரஷர் தொராக்ஸ்குள்ள பில்ட் ஆகிறதுனால அதிகமா இருக்கும். அண்ட் ரிட்டர்ன் ஆகிற மர்மரோட சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஏஆர்ல அந்த மாதிரி எதுவும் இருக்காது. இந்த ரெண்டு ஃபீச்சர் வச்சுமே நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஆனா எக்ஸ்ட்ராவா மூணாவது ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆபெக்ஸ் பீட். ஆபெக்ஸ் பீட்ல ஆபெக்ஸ்ல எப்ப நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏஆர்ல ஹைப்பர்ட்ரோஃபி இருக்கும் ஆபெக்ஸ் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ல. அதனால ஆபெக்ஸ் நம்மளால ரொம்ப ஹைப்பர் டைனமிக்கா ஃபீல் பண்ண முடியும். ஆனா பிஆர்ல ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி தான் இருக்கும். அதனால ஆபெக்ஸ்ல ஹைப்பர் டைனமிக்கா எந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்காது. இது மூணும் தான் ஹவு டு டிஃபரன்ஷியேட் ஏஆர் அண்ட் பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அண்ட் நவ் வி ஹவ் finished the valvular heart diseases and next topic we will be dealing in Mighty Medicos. அது வரைக்கும் நம்மளோட Mighty Medicos லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் காமெண்ட் பண்ணுங்க. Thank you.